எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு தனுஷ் அவர்கள் இயக்கி, நடிச்சு வெளியே வந்திருக்கிற இட்லி கடை படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில ஒரு சின்ன கிராமத்தில இட்லி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு ராஜகிரண் அவர்கள். சிவனேசன் இட்லி கடை அப்படின்னா ஊர்ல தெரியாதவங்களே கிடையாது. இவருக்கு மகனா இருக்கிற தனுஷ் அவர்கள் வந்து கேட்டரிங் டெக்னாலஜி முடிச்சுட்டு, என்னுடைய திறமைய இந்த ஊர்லயே வீணடிக்க நான் விரும்பல. நான் இங்கேருந்து கிளம்பி வெளிநாடு போறேன்னு பேங்காக் கிளம்பி போறாரு. அங்க போயி மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்கள்ட்டயே அவருடைய ஹோட்டல்லயே வேலைக்கு சேர்றாரு. இவருடைய சின்சியரான ஒர்க்க பார்த்துட்டு தன்னுடைய மகளையே கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்கிறாரு சத்யராஜ் அவர்கள். இதுக்கு சத்யராஜுடைய மகனா இருக்கக்கூடிய அருண் விஜய் அவருக்கு வந்து சம்மதம் இல்லனாலும், தங்கச்சி விரும்பிட்டாளே அப்படின்னு அரைகுறையா சம்மதிக்கிறாரு. இந்த நேரத்தில நிச்சயதார்த்தம் அன்னைக்கு ராஜகிரண் அவர்கள் வந்து ஊர்ல இறந்துடுறாரு. அங்கேருந்து கிளம்பி தனுஷ் அவர்கள் ஊருக்கு கிளம்பி வாராரு. இதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நடந்துச்சா? அப்பா விட்டுட்டு போன இட்லி கடைய திரும்ப நடத்துறதுக்கு இவரு என்னலாம் கஷ்டப்பட்டாரு? அருண் விஜய்க்கும் இவருக்குமான ரைவல்ரி என்னாச்சு? அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துல ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, ராஜகிரண் அவர்களுடைய நடிப்பு. அ அதாவது அகிம்சையே தலை சிறந்த ஆயுதம் அப்படிங்கிறதுக்கு அவர் குடுத்த விளக்கமாகட்டும், தான் கொண்ட கொள்கையில உறுதிபட கடைசி வரைக்கும் நின்ன ராஜகிரண் அவர்களுடைய கேரக்டரா இருக்கட்டும், சூப்பரா இருந்துச்சு. சின்ன வயசு தனுஷா நடிச்சிருந்த அந்த அந்த பையன் வந்து ராஜகிரன்ட்ட கேட்பாப்புல, குலதெய்வம்னா என்னப்பா? அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் குடுத்த விளக்கமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நித்யா மேனன் வந்து அவங்களோட நடிப்ப சூப்பரா குடுத்திருந்தாங்க. நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அருண் விஜய் அவருடைய ஈகோயிஸ்ட்டான கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. அடுத்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஜிவிக்கு பிரகாஷ்குமார் அவருடைய மியூசிக்கு "என்ஜாமி தந்தானே" அப்படின்னு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பாடல் பார்க்கறதுக்கும், கேட்கறதுக்கும் அந்த படத்திலோட பாடல் வரிகளும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நித்யா மேனனுக்கும், தனுஷ் அவர்களுக்குமான காதல் பாடல் அதுவுமே நல்லா இருந்துச்சு. பேக்கிரவுண்ட் மியூசிக்குமே இந்த கதைக்கு என்ன தேவையோ கரெக்ட்டா குடுத்திருந்தாரு. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலிய சம்மந்தப்படுத்தி தனுஷ் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. தன்னுடைய ரசிகர்கள தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ பூரா உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்ட விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட்லி கடன்னு முதல்ல டைட்டில் போடுறதுக்கு முன்னால ஒரு 2 நிமிஷம் ராஜ்கிரண் அவர்களுடைய வாழ்க்கைய கொண்டு வந்து அந்த இட்லி கடன்னு டைட்டில் போட்டது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அ எனக்கு இந்த படம் பர்சனலாவே ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அதாவது மண் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து அவர் சொன்ன கதை வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஒரு ரூ. 170 குடுத்து, தனுஷ் அவர்களுடைய இட்லி கடையில போய் இட்லி சாப்பிட்டதுல வயிறு நிறைஞ்சு, மனசும் நிறைஞ்சது எனக்கு பர்சனல் ஃபீலு. இந்த படம் வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் மாரி பாட்டு, கிளாமர் சாங்கு, ஃபைட்டு, பஞ்ச் டயலாக் அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது. ஒரு ஸ்லோவான ஒரு கதை. தனுஷ் அவர்கள் எடுத்துக்கிட்ட கதைய வந்து சூப்பராவும், அ அழகாவும் பிரசன்ட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறது என்னுடைய கதை, என்னுடைய கருத்து. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள கண்டிப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும் இந்த படம்.